வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து அம்பலம். இந்த அம்பலம் வந்து இப்போ பெரிய மரமாட்டே ஆகிட்டு. இன்னும் பாருங்கள் எவ்வளோ. இதெல்லாம் ஒரு 1 இயருக்குள்ள நான் தரையில் வச்சது. அதாவது சின்ன சின்ன அம்பலமாக தான் இருந்துச்சு. என்ன பார்த்துடுங்க, இந்த மூட்டு பகுதியெல்லாம் பார்த்துடுங்க. இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, இது எல்லா இடத்துலையுமே பொதுவாக வந்து எல்லா மரமும் நம்ம வாங்கி வச்சோம்னா எல்லா மரமுமே நல்லா தான் வரும். இது வந்து தமிழ்நாடு. பொதுவாக அம்பலம் வந்து கேரளாவில் தான் நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம நட்டால் தான் அது வளரும். இப்போ பொதுவாக எல்லாம் சொன்னாரு, எந்த ஒரு பிளான்ட்டுக்கு பேர சொன்னாலும் அது நம்ம ஊரில் வராதுன்னுவாங்க. ஆனால் எல்லாமே அழகாக வரும். அதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோவை போடுவேன். இப்போ பாருங்கள், இது நிழல் தர அளவுக்கு பெரிய மரமாகிட்டு. அதாவது நம்ம எப்போவுமே தரையில் வச்சு காய்க்கும் போது காயெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் மாங்காய் சைஸுக்கு வரும். கிட்டத்தட்ட களப்பாடி மாங்காய் சைஸுக்கு கொத்து கொத்தாக காய்க்கும். இனி காய் போடும்போது நான் அது தனி வீடியோவை போடுவேன். எந்த அளவுக்கு காய் போடுன்னு பார்த்துடுங்க. ஆனால் இந்த செடி, இந்த அம்பலம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்னதே நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு இதை இந்த மரத்தை நடவு பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. என்ன இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி காயோடு தான் இருந்துச்சு. இந்த சைஸ் தான், இந்த பேட்ச் மரம் தான். எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இலைகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மூடை பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்குது. 2 கிளை இருக்குது, ரெண்டுமே இந்த அளவுக்கு வந்துட்டு. காய் நமக்கு கவரில் இருக்கும்போது இந்த அளவு தான் சைஸ் இருக்கும். என்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் சின்ன செடி. ஆனால் இது தரையில் வச்சா 1 இயருக்குள்ளே இந்த சைஸுக்கு வந்துடும். 1 இயருக்குள்ளே இந்த அளவுக்கு வரும். இது எல்லாம், அதாவது எங்கள் ஊர்லேயே இந்த மரம் நல்லா வருதுன்னா, இது எல்லா தமிழ்நாட்டில் எல்லா மண்ணும் எங்கள் இடத்து மண்ணை விட நல்லா தான் இருக்கும். நல்ல வளமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா வரும். நீங்கள் வாங்கி வச்சா மட்டும் போதும், அழகாக வரும். இதுக்கு வந்து நல்ல வெயில் தேவை. நல்ல வெயிலில் தான் இது நிறைய காய்க்கும். நிறைய அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் கூட. நிறைய மருத்துவ குணம் இதுக்கு உண்டு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம வாக்கிங் போனால் ஆல்ரெடி ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி, ஹை ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை கண்ட்ரோல் பண்ண இது இந்த காயில் நிறைய உண்டு. இந்த அம்பலம்னு காய் என்ன பார்த்தீங்களா, இந்த காய்க்கு ஜாஸ்தி உண்டு. இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இப்போ ஒரு வாக்கிங் போகிறோன்னா, நான் எல்லாம் இதில் ஒன்று சாப்பிட்டுட்டு வாக்கிங் போவேன். நல்ல அதாவது நமக்கு எந்த டென்ஷன் இருந்தாலுமே அதை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மெடிசினல் பிளான்ட் தான் இது. இதை ஊறுகாய்க்கு, கேரளாவில் இருந்தால் இது வந்து ஊறுகாய்க்கு அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது நமக்கு சாப்பாடுமே அதிக அளவில் எடுத்துக்கலாம். அந்தளவு ஒரு ருசியானது. இதனோட நேட்டிவ் வந்து ஆப்பிரிக்கா. வைல்டு மேங்கோன்னு இதை சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்கா காடுகளில் உள்ள மரம் தான். டேஸ்ட் கிட்டத்தட்ட மேங்கோ மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நமக்கு அந்த கொரோனா டைமில் தான் இதெல்லாம் இப்படி வைக்கணும்னு ஐடியாவே வந்தது. பொதுவாகவே நீங்கள் வந்து நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நேராக நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எந்தெந்த பிளான்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் க்ளீனாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் இங்கே நேரடியாகவே நம்ம நர்சரிக்கு வந்து வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்படி வந்து வாங்குறவங்களுக்கு நிறைய பிளான்ஸ்கள் நாங்கள் வந்து கிஃப்டாட்டு கூட கொடுப்போம். ஸோ நீங்கள் வாருங்க, வந்து பார்த்து வாங்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.